ஹாய், இன்னைக்கு ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோடைய டே 6 தான் வந்து பார்க்க போகிறோம். டே 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிங்கர் டிசைன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபிங்கர் டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் டிசைன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. கீழேயும் அதே போலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் வந்து மேலேயும் கீழேயும் ஹம்ஸ் கொடுத்துக்குறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு இந்த ரெண்டு ஹம்ஸ்க்கு லைன்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பை கொஞ்சம் ஜிக்ஸாக் லைன்ஸ், இங்கே எதுவும் பண்ண வேணாம், லைட்டாக கையை வந்து ஷேக் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேவா? இப்படி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து லீவ்ஸ் வந்து போட போகிறோம். 3 லீஃப் இருக்க மாதிரி போடணும். அதுக்கு வந்து ஒரு ஈஸி டிப் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுட்டு ஆரோ மாதிரி போட்டுக்கோங்க, ஆரோ சிம்பிள் மாதிரி இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இதுலேருந்து இது இப்படி வந்து இந்த லீஃப் வந்து போட்டுக்கோங்க. லீஃப் போட்டுட்டு இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் அதே போலே வந்து போட்டுட்டு மேலே வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நடுவில் ஒரே ஒரு ஒயின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட்ஸ் கொடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வந்து இங்கே நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த லீஃப்க்கும் லைனுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபிங்கருக்கு மிடில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம், இன்னொரு லைன் வந்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். கர்வாக வந்து லைன்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இது வந்து பார்டர் டிசைன் வந்து போட்டிருப்போம், இதை வந்து கொடுத்துக்கிறோம். லைன் போட்டு வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறோம். ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் கொடுத்து இப்படி கொடுத்துட்டு நடுவில் இருந்து கொண்டு போய் இங்கே வந்து ஒயின்ஸ் கொடுத்துக்கிறோம். 5 பெட்டல்ஸ் வர மாதிரி ஒயின்ஸ் கொடுக்கணும். இப்படி போட்டு இந்த டிசைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் வந்து இப்போ வந்து லைன்ஸ் வந்து கொடுத்து அதை வந்து டின் லைனை வந்து டிக் லைனாக மாற்றிட்டு இந்த சைடு வந்து லைன்ஸ் கொடுத்து அது ஹம்ஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிரிட்ஸ் போடுறோம் இல்லையா, அதே தான் லைன்ஸ் போட்டு பாக்ஸாக ஆக்கி ஒரு லைன் கொடுத்துட்டு இன்னொரு லைன் கொடுத்துக்கிறோம் பக்கத்துலேயே. இது வந்து டிக் லைனாக மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து அது பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டுட்டு இந்த சைடு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்.
தேர்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபோர்த் டிசைன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வைன்ஸ் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி கர்வ் லைன்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த கர்வ் லைனுக்கும் ஸ்ட்ரைட் லைனுக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இன்னொரு லைன் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு அதை வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறோம். வைன்ஸ் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். லைனு கண்டினியூஸாக நான் வந்து 4 லைன் வந்து கொடுத்துக்கிறேன். நடுவில் வந்து டிக் லைனாக ஆக்கிக்கிறோம். ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். ஹம்ஸ் போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து டாட் வச்சு மேலே லைன் போட்டு அந்த ஹம்ஸ்க்கும் லைனுக்கும் நடுவில் இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறோம். லைன் போட்டு அப்புறம் வந்து மேலே ஹம்ஸ் கொடுத்து அது வந்து ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழேயும் லைன் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் வந்து போட்டுக்கிறோம். பக்கத்தில் லைன் வந்து போடுறோம். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம டிக் லைனாக ஆக்க போகிறோம். கோனில் வந்து எந்த ப்ரெஷருமே கொடுக்க வேணாம். நான் கோன் வந்து ஃபுல்லாகவே உள்ள தெளிக்கிறேன். இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு சும்மா இப்படி இந்த நடுவுலேருந்து இப்படி இந்த நடுவில் இருந்து இந்த சைடில் மிடில் இருந்து இந்த சைடில் மிடில் இருந்து இப்படி வந்து நீங்கள் இழுத்து மட்டும் விடணும். லைன்ஸ் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுட்டு இந்த சைடு வந்து நம்ம லைன்ஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து கிரிட்ஸ் மாதிரியே போட்டுக்க போகிறோம். இது நடுவில் வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. டாட்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மேலே இங்கே கேப் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டு மேலே டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். மெஹந்தி டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ வந்து இந்த டிசைன் நான் வந்து கிரிட்டில் போட்டிருப்பேன். அது அப்படியே வந்து எப்படி போடலான்றதை வந்து நான் ஃபிங்கரில் போடுறேன். இதே மாதிரி தான் நீங்களும் வந்து போடணும். லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சைடு வந்து லைன்ஸ் போட்டுக்கிறோம். ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா கிரிட்ஸ் வந்து போட்டுக்க போகிறோம். டாட் வச்சு இந்த சைடும் இப்படி. நாங்கள் பிகினராக இருக்கும்போது இப்படி போடுங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து கிரிட் டிசைன்ஸ் வந்து போட்டுட்டு இதுக்கு நடுவில் வந்து டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம்.
ஃபிங்கர் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஃபிங்கர் வந்து யூ ஷேப்பில் இருக்கும். சில பேர் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி தேய்ச்சி ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி ஃபில் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படியே மெஹந்தியை வந்து அந்த இடத்துல ஒட்டவும் கூடாது, ரொம்ப லைட்டாக அந்த இடத்துல வச்சு அதை அப்படியே நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கிட்டு இந்த சைடு வந்து 2 லைன் போட்டுட்டு இந்த சைடு வந்து டாட்ஸ் வச்சுக்கிறோம். வச்சுட்டு கிரிட்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம். பாக்ஸாக போட்டுட்டு லைன்ஸ் போட்டு பாக்ஸாக ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது நடுவில் வந்து நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா கிரிட் டிசைனில் 1 - 1 - சொல்லிட்டு அந்த போல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வரைஞ்சிக்கிறோம். 3 பெட்டல்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து 5 பெட்டல்ஸ் வரணும். கீழே இருக்க பெட்டல்ஸ் மிடில் இருந்தால் மேலே இருக்க பெட்டல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து இந்த ஃப்ளார்ஸ் வந்து எந்த ஃப்ளார்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் ஹம்ஸ் கொடுத்து பெரிய ஹம் கொடுத்து ஒரு லீஃப் கொடுத்து போடுறேன். நடுவில் வந்து சர்க்கிள் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு மீதி இருக்க ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எப்பயுமே நம்ம போட்ட டிசைனுக்கு மேலே வந்து ஒரு பார்டர் போட்டுக்கணும். ஃபுல்லாக எல்லாத்துக்கு மேலேயும் வந்து பார்டர் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்க ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பேஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இதே போல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த 9 டிசைன்ஸ் தான் வந்து நீங்கள் இன்றைக்கி சென்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபிங்கர்ஸையும் வந்து 2 டைம்ஸ் போட்டால் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.